வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீடியா பார்க். நாம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூரினுடைய அடையாளம் அப்படின்னு இதை சொல்லலாம். திருப்பூரினுடைய பிருந்தாவனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 1985ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹோட்டல். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவன் ஹோட்டல் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இது பிருந்தாவனம் தான் அப்படின்னு நம்ம கண்டிப்பா இது நம்ம சொல்ல முடியும். மிகப்பெரிய ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஹோட்டல், லக்ஸூரியஸான ஒரு ஹோட்டல். திருப்பூரினுடைய அடையாளம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ரயில்வே மேம்பாலத்துல இப்படி வந்து வாகனத்துல நீங்க வந்தாவே இந்த பிருந்தாவன் ஹோட்டலினுடைய அந்த நேம் போர்டா இருக்கட்டும், அந்த பில்டிங்கா இருக்கட்டும், நீங்க பார்க்காம கண்டிப்பா அதுல இருந்து நீங்க பார்க்காம போயிடவே முடியாது. அதனாலதான் இது வந்து பிருந்தாவன் ஒரு திருப்பூருடைய அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஹோட்டலை நீங்க புக் பண்ணி வரணும் அப்படின்னா நீங்க வந்து அதோடைய வெப்சைட் www.brindavanhotels.com என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்க நேரடியாவே புக் பண்ணி பேமெண்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணி இங்க வந்துக்கலாம். நீங்க உள்ள போய் ஒரு டீடைல் இந்த ரிவ்யூ ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாமே நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி, நாம ஒரு இடத்துக்கு ஒரு வெளியூர் போறோம் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பார்ப்போம், அங்க போய் எங்க ஸ்டே பண்றது, அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எப்படி இருக்குது, நம்ம காஸ்ட்டுக்கு பட்ஜெட்டுக்கு அது அஃபோர்டபுளா இருக்கா, இப்படி பல விஷயங்களை நம்ம வந்து யோசனை பண்ணி தான் அந்த இடத்துக்கு நம்ம போவோம். அதே மாதிரி தான் பிஸ்னஸ் டூராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபேமிலி வெக்கேஷனுக்கு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து ஆப்டான ஒரு ஹோட்டல் அப்படின்னா அது பிருந்தாவன் ஹோட்டல் மாத்திரம்தான். எல்லா வசதியும் ஒரே இடத்துல உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு முறை வந்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் மீண்டும் இங்கே வருவீங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உள்ளே போய் இந்த ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே நம்ம இன்னைக்கு போய் பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 2 பர்சன்ஸ்க்கான ஒரு சூட் அப்படிங்கிறத சொல்றாங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா லிவிங், ஒரு அற்புதமான ஒரு சோஃபா, டீபாய், அதே மாதிரி ஒரு எல்இடி டிவி ப்ரொவிஷன், முன்னாடியே உட்காந்து நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ தனியாக ஒரு செப்பரேஷன் மாதிரி உட்டில் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி உள்ள வந்தோம்னா ஸோ சூட் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரியே அந்த பெட்டு, அந்த கலரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் சூப்பராக இருக்கு. வால்பேப்பர் ரொம்ப அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு வென்டிலேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏசி ப்ரொவிஷன், அதே மாதிரி உங்களுக்கு ஃபேன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு டாய்லெட் வந்து ஒரு பெரிய சைஸ்லயே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நீட்டா இருக்கு டாய்லெட், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ டாய்லெட் இருக்கிறது பெருசு இல்லை, அது ரொம்ப நீட்டா ஹைஜீனிக்கா வச்சிருக்கிறது தான் இன்னைக்கு நல்ல விஷயம். அது எல்லா பக்கம் அது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா மெயின்டெனன்ஸ் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ரூம்லயும் இந்த இடத்துலயும் ஒரு டிவி கொடுத்துறாங்க, அட்டகாசமா இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிரர், ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கான ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கு. 2 பர்சன்ஸ் ஒரு சூட் ரூம்ல தங்கணும்னா கண்டிப்பா அதுக்கு இந்த ரூம் கண்டிப்பா ஆப்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 4 பெட்ரூம் இந்த ரூமுக்குள்ளதான் வந்திருக்கோம். ஸோ எவ்வளவு நீட்டா வந்து அந்த ப்ரெசன்டேஷனே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் மாதிரி வச்சிருக்கிறது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வால்பேப்பர் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் நமக்கு வந்துடுது, ஃபுட்டு எல்லாம் வச்சுட்டு நம்ம இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஒரு எல்இடி டிவி வந்து ப்ரொவிஷன் கொடுத்துட்றாங்க, மேலே ஏசி இருக்கு, 2 ஃபேன் இருக்கு. ஸோ சோஃபா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குது அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லலாம். 4 பெட்ரூம் ரூம் இது. அதே மாதிரி நம்மளுடைய திங்ஸ் வைக்கிறதுக்கான இடம் இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹேங்கர்ஸ் எல்லாமே இருக்கு, நாம வந்து இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க, உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஸ்கிரீன் தள்ளி உள்ள வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சைடும் 2 டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 பேர் இருக்கும்போது கண்டிப்பா 2 டாய்லெட் அவசியம் தேவை. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங்கான மிகப்பெரிய ஒரு மிரர் இங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4 பெட்ரூம் வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ரூம் அப்படின்னு பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் கண்டிப்பா நேரில் பார்த்தாலும் அதே ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு 6 மந்த்ஸாவே நிறைய ரெனோவேஷன் வந்து போயிட்டு இருக்கு, நிறைய வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வந்து பெட்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி ரொம்ப வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்லலாம். நீங்க நேரில் வந்து பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. பாத்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷ்ல ஒரு சோஃபா போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு டீபாய் இருக்கு. ஸோ அதே மாதிரி பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட், 2 பேர் நல்லபடியாக அதில் வந்து ஆக்குபை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு டிவி ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. வால்பேப்பர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கான அந்த மிரர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, திங்ஸ் ஹோல்டு பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஒரு கபோர்டு இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு அந்த பாத்ரூம், ஸோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு அந்த பாத்ரூம், ஸோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு அந்த பாத்ரூம், ஸோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு அந்த பாத்ரூம், ஸோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு அந்த பாத்ரூம், ஸோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு அந்த பாத்ரூம், ஸோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு அந்த பாத்ரூம், ஸோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு அந்த பாத்ரூம், ஸோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு அந்த பாத்ரூம், ஸோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு அந்த பாத்ரூம்,
ஸோ டாய்லெட் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு டாய்லெட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நீட்டாக ஹைஜீனிக்காக எப்பவும் போல இதுவும் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்ரூம் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் ஒரு டீலக்ஸாக ஒரு லக்ஸூரியஸாக வந்து தங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீலக்ஸ் ரூம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலே வந்திருக்கோம் ஹோட்டலுடைய டாப் இடத்துல நின்று நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட். ஸோ அதே மாதிரி ஒரு 200 பீப்புள்ஸ் வந்து ஆக்குபை பண்ணுற மாதிரி அந்த ஸ்பேசியஸாக ரொம்ப இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கை நமக்கு மேலேயே இருக்குது. இந்த இடத்துல நம்ம உட்காந்து சாப்பிடும் போதோ ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணும்போதோ அவ்வளோ அற்புதமான ஒரு ஃபீல் நமக்கு கண்டிப்பாக இதில் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நம்மளுடைய சின்ன ஃபங்க்ஷன், நம்ம குழந்தைக்கான ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன ஒரு காது குத்து, ஏதாவது ஒரு சின்ன செலிப்ரேஷன் கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல பண்ணோம் அப்படின்னா இதனுடைய ஃபீலே வேற. இண்டோரில் பண்ணுறது அப்படிங்கிறது வேற. இந்த டாப் ரூஃப்ல வந்து நீங்கள் உட்காந்துட்டு அதை செலிப்ரேட் பண்ணும்போது அதோடைய ஆனந்தமே கண்டிப்பா அலாதி அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். நம்ம பிருந்தாவன் ஹோட்டல்ல ரூம்ஸ் மாத்திரம் இல்லாம ஸ்பெஷலா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கான்ஃபரன்ஸ் ஹால், மீட்டிங் ஹால் வந்து வச்சிருக்காங்க. இப்போ நாம நின்றுட்டு இருக்கக்கூடியவங்க 5th ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய இந்த ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்கு. உள்ள இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா ஒரு லுக்ல வந்து இந்த ஹாலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்க்ரீன் இங்கே வச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பம்சமா இருக்கு. ஆடியோக்கான அந்த ப்ரொவிஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன ஒரு மினி ஸ்டேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அழகா இந்த இடத்துல நம்ம எது வேணாலும் நம்ம பண்ணிக்க முடியும். பட் இது வந்து பர்த்டே ஃபங்க்ஷன், அதே மாதிரி ஒரு சின்ன செலிப்ரேஷன் எல்லாமே இங்கே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அசோசியேஷனுடைய மீட்டிங்ஸ், திருப்பூர்ல பாத்தீங்கன்னா வேரியஸ் அசோசியேஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சங்கங்கள் இருக்கு. அந்த சங்கங்களுடைய மீட்டிங் எல்லாமே நீங்க அழகா வந்து இங்க வந்து செலிப்ரேட் பண்ணலாம். இல்லை உங்களுடைய அஃபீஷியல் மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்றதுக்கு ரொம்ப அருமையான பிளேஸ். உங்களுடைய கிளைண்ட்ஸை இன்வைட் பண்ணி இங்க ஒரு மீட்டிங் நடத்துனீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பிசினஸ் கண்டிப்பா growth கண்டிப்பா நடக்கும். ஸோ அந்த ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா பிருந்தாவன் அப்படின்னு நேம் சொன்னாலே யூ வில் ஃபீல் த லக்ஸுரி அப்படிங்கிறதா இதுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இந்த ஒரு டாப் ரெஸ்டாரண்ட், அதே மாதிரி இந்த மினி ஹால், இதே வந்து ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கீழே இன்னும் 2 ஹால் இருக்கு நமக்கு, மீட்டிங் ஹால்ஸ். அதுல வந்து 100 பீப்புள்ஸ் ஆக்குபை பண்ற மாதிரி ஒரு 2 மினி ஹால் இருக்கு. அங்கேயும் நீங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கார்பரேட் மீட்டிங்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க அங்க பண்ணிக்க முடியும். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு முறை பார்த்துட்டு புக் பண்ணி உங்க மீட்டிங்ஸ் இங்க கண்டக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் ஃபார் யுவர் பிசினஸ் இஸ் ஹியர். நம்ம பிருந்தாவன் ஹோட்டலுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு ஹோட்டல், அதுவும் ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கிறது தான் இதோடைய சிறப்பம்சம் அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்லலாம். ஆக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து நீங்க அவனாசி வழி அப்படி வந்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலயே அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே இருக்கிறது ரொம்ப ஒரு ஈஸி ஆக்சஸ் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்டும் அதுவும் ரொம்ப நியர்பையே இருக்கு. உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இருக்கும். நீங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு அங்கிருந்து நீங்க வரக்கு பிக்கப் அண்ட் டிராப் ஒரு கேப் உங்களுக்கு வேணும்னா
நீங்க இங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டா கண்டிப்பா அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஹோட்டல் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை சர்வீஸ் ஃபார் ஆல் ரூம்ஸ். எல்லாருக்குமே அந்த ஃப்ரீ வைஃபை இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி லாண்ட்ரி சர்வீஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி பார்க்கிங்கான வசதி வந்து பார்த்தீங்கன்னா 4 வீலர் அதே மாதிரி 2 வீலர் ரெண்டுக்குமே வந்து அலாதியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஸ்பேசியஸா இருக்குதுன்னு கண்டிப்பா நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிருந்தாவன் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டும் அவங்களே வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு எந்த டைம்ல ஃபுட்டு வேணாலும் கண்டிப்பாக கிடைக்கும். 24 hours சர்வீஸ் அது சிறப்பாக வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நீங்க கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு டாக்டர் ஆன் கால் அதுவும் உங்களுக்கு எல்லாமே பண்ணி தராங்க. ஸோ எல்லா வசதிகளோட நீங்க வந்து வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பிளசன்ட் ஸ்டே, ஒரு லக்ஸூரியஸ் ஸ்டே, ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா இங்க கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நீங்க ஒரு முறை வந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் இங்க வந்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்காகவே அவங்க என்ன பண்றாங்க, தொடர்ந்து தண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ரூம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1985 அது பில்ட் பண்ணி இருந்தாலும் ஸோ ஒவ்வொரு வருஷம் ஆக ஆக அந்த ரூம்ஸா இருக்கட்டும், அந்த இன்டீரியரா இருக்கட்டும், எவ்ரிதிங் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி ஒரு ரெனோவேட் பண்ணி இன்னைக்கு வந்து எப்படி இருக்கணுமோ ஒரு ஹைடெக்கா வந்து இந்த ஹோட்டலை மாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த வசதி எல்லாமே நீங்க வந்து நீங்க என்ன அந்த வீடியோல பாக்குறீங்களோ அதே ஃபீல் வந்து கண்டிப்பா நீங்க நேரில் பார்க்கும்போது கிடைக்கும் அப்படிங்கிறதுல நான் கேரண்டியா நான் சொல்றேன். நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க. ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான பட்ஜெட் இங்க கொடுக்குறாங்க. அதுல வந்து உங்களுக்கு லக்ஸுரி வந்து கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ஒரு முறை வந்து பாருங்க. நம்ம பிருந்தாவன் ஹோட்டலோடைய ரிவ்யூ எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கண்டிப்பா பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். எங்களுடைய எஃபர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை பாருங்க. இட்ஸ் பை ஃபார் நவ். தேங்க்யூ.